ஒரு சூப்பரான அல்வா செய்ய போகிறேன். அதுவும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியானது. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதை தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இதை வந்து நம்ம காய் சிறகதை வச்சு சிறகி எடுத்துக்கணும். இது சிறகும் போதே வந்து தண்ணி அதிகம் விடும். இதை தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அல்வாவுக்கு இந்த தண்ணியும் தான் முக்கியம். பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை வறுபட்டதும் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் வந்து நம்ம சிறகி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளை பூசணிக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு வதக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, ஃபுட் கலர் இல்லாட்டி விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். இப்போ 1 கப் சர்க்கரை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. இந்த பதம் வர வரைக்கும் கிளறிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியெல்லாம் வந்து ஆட் பண்ணி இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது.